கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாளிலும் இந்த வாக்குத்தத்த ஆராதனைக்கு வந்திருக்கிறவங்க யாவரையும் நான் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர். ஆமேன். இந்த நாளிலும் கூட நம்ம தேவனுடைய வாக்குத்தத்தத்தை நம்ம தியானிக்க போகிறோம். கூகுள் மீட்லேயும் வந்திருக்கிறவங்களை அனைவரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். 2 தெசலோனிக்கேயர் நிருபம் 3வது அதிகாரம் 3வது வசனம். 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 3வது வசனம். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? எல்லாரும் எடுத்துக்கட்டும். எல்லாரும் எடுத்துக்கோங்க. ஜீசஸ் 2 புதிய ஏற்பாட்டில் 284வது பக்கம். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். கர்த்தரோ உண்மை உள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலக்கி காத்து கொள்வார். அல்லேலூயா. இன்னொரு முறை எல்லாரும் சேர்ந்து சத்தமாக வாசிக்கலாம். கர்த்தரோ உண்மை உள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலக்கி காத்து கொள்வார். ஆமேன். இந்த மாதம் தேவன் நமக்கு கொடுக்கிற வாக்கு தத்தம், கர்த்தரோ உண்மை உள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலக்கி காத்து கொள்வார். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? கர்த்தர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் நம்மளை ஸ்திரப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். எல்லா தீமை நின்றும் நம்மளை விலக்கி காத்து கொள்ளுகிற ஆண்டவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த வாக்கு தத்தத்தை தான் ஆண்டவர் இந்த மாதம் நம்ம கொடுத்திருக்கிறார். இந்த வார்த்தையின்படியே கர்த்தர் நம்மை நடத்த போகிறார். அல்லேலூயா. ஸோ இந்த வார்த்தை கொண்டு சில காரியங்களை நம்ம தியானிக்க போகிறோம். ஆண்டவர் எப்படிப்பட்ட உண்மை உள்ளவர், எதுவரைக்கும் அவர் உண்மை உள்ளவராக இருப்பார் என்று சொல்லி சில காரியங்களை உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன். இந்த வார்த்தை ஆரம்பிக்கும் போது இப்படி ஆரம்பிக்குது. எப்படி ஆரம்பிக்குது? கர்த்தரோ. சொல்லுங்க, கர்த்தரோ. ஆங்கிலத்தில் பட்ங்கிறத யூஸ் பண்ணியிருப்பாங்க முதல் வார்த்தையே. பட், ஆனால் கர்த்தர் உண்மை உள்ளவர், ஆனால் தேவன் உங்களை பலப்படுத்துவார், ஆனால் தேவன் உங்களை எல்லா தீமைகளுக்கும் விலக்கி காத்து கொள்வார். அப்புறம் என்ன அர்த்தம்னா, இதுக்கு முன்னாடி ஒரு காரியம் இருக்கு. என்ன காரியம் இருக்குதுன்னா, இந்த முதல் 2 வசனங்களை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, பவுல் இந்த தெசலோனிக்கேயர் சபைகளுக்கு எழுதும்போது, இதில் நிறைய பேர் தீமோத்தேயு நிறைய லீடர்ஸ் எல்லாம் சேர்ந்து இந்த தெசலோனிக்கேயருக்கு எழுதுறாங்க 2வது நிருபத்தை. அப்போ எழுதும்போது சொல்றாங்க, நாங்கள் தேவனுடைய வார்த்தையை கொண்டு போய் நிறைய ஜனங்களிடத்தில் நாங்கள் கொண்டு போய் கொடுக்குறோம். ஆனால் நிறைய பேர் எப்படி இருக்கிறாங்கன்னா, துர்க்குணராகிய பொல்லாத மனுஷர்களாக என்ன செய்கிறாங்க? இருக்கிறாங்க. எங்களை காயப்படுத்த நினைக்கிறாங்க, எங்களை கஷ்டப்படுத்த நினைக்கிறாங்க, எங்களை துன்பப்படுத்த நினைக்கிறாங்க. சில நேரங்களில் நாங்கள் நேசிக்கிறவங்களே எங்களை விட்டு என்ன செஞ்சிடறாங்க? தூரம் போயிடுறாங்க. இப்படி மனிதர்கள் மிருக குணம் உள்ளவர்களாய், துன்பப்படுத்துகிறவர்களாய், எங்களை காயப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறாங்க. அவர்கள் ஆண்டவர் என்ன செய்யறது இல்லை? விசுவாசிக்கிறதே இல்லை. ஆனா கர்த்தர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார்? உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. எங்க வாழ்க்கையில எந்த மனிதர்களும் எங்களுக்கு உண்மை உள்ளவங்களா இல்லை, எந்த மனிதர்களும் எங்களை பலப்படுத்தல, எந்த மனிதர்களும் எங்களை தீமைகளிலிருந்து காத்து கொள்ளல. எங்களுக்கு தீமை செய்யணும்னு தான் நினைக்கிறாங்க, எங்களை கஷ்டப்படுத்தணும் தான் நினைக்கிறாங்க. ஆனா வேதம் சொல்லுகிறது, கர்த்தரோ எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு? உண்மை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில, அநேக தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில மனுஷர்களை நம்பி நம்பி நம்ம ஏமாந்து போயிருக்கிறோம். ஆமாவா இல்லையா? நான் இங்க மனுஷரை நம்பி ஏமாந்தே போகல பிரதர் அப்படிங்கிற மட்டும் கையை தூக்குங்க. எல்லாருமே ஏமாந்து போயிருக்கிறோம். மனுஷர்களால நான் காயப்பட்டிருக்கிறேன், நான் காயப்படலைங்கிறவங்க கையை தூக்குங்க. எல்லாரும் காயப்பட்டிருக்கிறோம். மனிதர்களால் துன்பப்படுத்தப்பட்டிருக்கிறேன், பிரச்சனைக்குள்ள போயிருக்கிறேன், நிறைய விஷயங்கள் நான் மாட்டியிருக்கிறேன். இல்லை, மாட்டாதவங்க யாரும் இருக்கீங்களா? இல்லை. எல்லாருமே மனிதர்களை நம்பி, மனுஷர்களை நம்பி ஏமாந்து போய் கஷ்டப்பட்டு காயப்பட்டு பிரச்சனைக்குள்ள மாட்டிக்கிறோம். ஆனால் இங்கே தலைவர் லீடர்ஸ் எழுதுறாங்க, தீமோத்தேயு எழுதுறாரு, பவுல் எழுதுறாங்க. என்ன எழுதுறாங்கன்னா, எப்பா மனுஷங்க அப்படி தான் இருப்பாங்க, ஆனால் யார் உண்மை உள்ளவர்? கர்த்தரோ.
பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கர்த்தரோ உங்க வாழ்க்கையில உண்மை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. கடந்த 6 மாதம் உண்மை உள்ளவராக இருந்தாரா? ஆமென். இனி வருகிற நாட்களில் உண்மை உள்ளவராக இருப்பார். இனி வரும் நாட்களில் உங்கள் நடத்துகிற ஆண்டவராக இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு சங்கீத பகுதியை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். சங்கீதம் 105. சின்ன ஒரு சங்கீதம் தான், எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். ஜீசஸ். ஒரு நிமிஷம். ஹல்லேலூயா. சரி, சங்கீதம் 100. சங்கீதம் 100 எடுத்துக்கொள்ளுங்க. சங்கீதம் 100 5 வசனங்களையும் நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். சங்கீதம் 100 எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? பூமியின் குடிகளே, எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோடே கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்நிதி முன் வாருங்கள். கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள். நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இருக்கிறோம். அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும் உள்ளது, அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. அல்லேலூயா. இந்த சங்கீதத்துக்கு ஒரு தலைப்பு கொடுத்துருக்குறாங்க. என்ன தலைப்பு கொடுத்துருக்குறாங்க? ஸ்தோத்திர சங்கீதம். என்ன சங்கீதம்? நீங்கள் இந்த சங்கீதத்தை இஸ்ரவேல் ஜனங்கள் நிறைய பண்டிகை நாட்களில் தேவாலயங்களில் சத்தமாக பாடுவாங்க. ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஆண்டவரை துதிச்சு சத்தமாக பாடுவாங்க. ஏன் பாடுவாங்கன்னா, எதை நினச்சி பாடுவாங்கன்னா, 2 காரியம். ஒன்று ஆண்டவருடைய கிருபை, இன்னொன்று ஆண்டவருடைய உண்மை. ஆமென். வசனம் சொல்லுது, அவருடைய கிருபை எவ்வளவு நாள் இருக்குமா? என்றென்றைக்கும். சொல்லுங்க, எப்படி எவ்வளவு நாளைக்கு? என்றென்றைக்கும் கிருபை இருக்குது. உண்மை தலைமுறை தலைமுறையாய். அல்லேலூயா. அவருடைய உண்மை நம்முடைய தலைமுறை தலைமுறையாய் சந்ததி சந்ததியாய் இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் இதை நினைச்சு தான் பாடுறாங்க. என்ன பாடுறாங்கன்னா, ஆண்டவரே உங்க உண்மை எங்களோட முடியல, உங்க வாக்குத்தத்தம் எங்களோட முடியல, என் பிள்ளை என் பிள்ளைகளின் பிள்ளை அப்படின்னு சொல்லி தலைமுறை தலைமுறையாய் நீர் உண்மை உள்ளவராய் இருக்கிறபடினால நாங்களுமை துதிக்கிறோம், நாங்களுமை ஸ்தோத்தரிக்கிறோம் சொல்லி தேவாலயத்துக்கு போகும்பொழுதெல்லாம் பண்டிகை நாட்களிலும் அவருடைய உண்மையை குறித்து என்ன செய்றாங்க? பாடுகிறாங்க. ஆமென். எதை குறித்து? சத்தமா சொல்லுங்க. இப்ப நான் கேட்கிறேன், ஆண்டவர் உங்க வாழ்க்கையில எப்படி உண்மை உள்ளவராய் இருக்கிறார் என்பது உங்களுக்கு தெரியுமா? நிறைய நேரங்களில் என்னை நேசிக்கிறார் பிரதர், என்னை ரொம்ப நேசிக்கிறார், எனக்கு உதவி செய்கிறார், என்னை பாதுகாக்கிறார், எனக்குலாம் நமக்கு அந்த நாலேஜ் இருக்கு. ஆனா அவர் எனக்கு உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அவர் சொன்னதுல, அவர் எனக்கு செய்வேன்னு சொன்னதுல அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார் என்பதை எத்தனை பேர் உணர்ந்திருக்கிறோம்? ஆமென். நிறைய நேரங்கள் அது நமக்கு புரியறது இல்லைல்ல. ஆண்டவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார்னா அது எப்படி? அவர் எப்படி, அதுவும் தலைமுறை தலைமுறையாக உண்மை உள்ளவராக இருக்கிறார்னா? ஆமென். ஒரு வசனத்தை வாசிங்க. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 13ஆவது வசனம். 2 தீமோத்தேயு 2:13. நாம் உண்மை இல்லாதவர்களாய் இருந்தாலும் அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார், அவர் தம்மை தாம் மறுதலிக்க மாட்டார். நீங்க அவருடைய உண்மையை எப்படி உணர்ந்து கொள்வது? கர்த்தர் என் வாழ்க்கையில் உண்மை உள்ளவராகத்தான் இருக்கிறார் என்பதை நான் எப்படி அறிந்து கொள்றதுன்னா, அநேக நேரங்களில் நான் உண்மை இல்லாதவனாய் இருந்தும் அவர் எனக்கு உண்மை உள்ளவராகவே இருக்கிறார். ஆமென். எக்ஸாம்பிள் சொல்றேன். நிறைய நேரங்களில் நம்ம சில தீர்மானங்கள் எடுப்போம் ஆண்டவருக்கு. என்ன தீர்மானம்? ஆண்டவரே, இந்த வருஷ துவக்கத்திலலாம் எடுத்திருப்பீங்க இல்லையா, இந்த வருஷத்தில் டெய்லியும் ஒரு 1/2 மணி நேரம் நான் என்ன பண்ணுவேன்? ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே, நான் இவ்வளோ நாளைக்குள்ள வேதத்தை வாசித்து முடிப்பேன். நம்ம ஆண்டவருக்கு ப்ராமிஸ் பண்ணுறோம், ஆண்டவருக்கு வாக்கு கொடுக்குறோம்.
ஆண்டவரே நான் எல்லா ஆராதனையிலும் கலந்து கொள்வேன், உமக்காக ஊழியம் பண்ணுவேன், இத்தனை பேரை நான் ஆதாயப்படுத்துவேன், என்னென்ன உமக்கு செய்வேன்னு சொல்லி நம்ம லிஸ்ட்டு போடுறோம். இப்போ 6 மாதம் கடந்துச்சு. எத்தனை மாதம் கடந்துச்சு? கொஞ்சம் யோசித்து பாருங்க. நீங்கள் ஜனவரி 1ஆம் தேதி கொடுத்த வாக்கு தத்தங்களில் இந்த 6 மாதத்தில் எத்தனைய செஞ்சுருக்கீங்க? கண்ணை மூடுங்க எல்லாரும், க்ளோஸ் யுவர் ஐஸ். உங்கள் வாக்கு தத்தங்களை முதல்ல ரிமைண்ட் பண்ணுங்கள். அதே மறந்துருப்போம். முதல்ல கண்ணை மூடி 1ஆம் தேதி அன்னைக்கு இல்லைன்னா இந்த வருஷ துவக்கத்தில் கர்த்தருக்கு நீங்கள் கொடுத்த ப்ராமிஸ் என்ன? என்ன சூழ்நிலை வந்தாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன் ஆண்டவரே, யார் என்ன சொன்னாலும் தைரியமாக இருப்பேன், அதில் உண்மை உள்ளவர்களாக இருந்தோமா? நான் ஜெபம் பண்ணுவேன்னு வாக்கு கொடுத்தோம்ல, அந்த ஜெபத்தில் உண்மை உள்ளவர்களாக இருந்தோமா? ஊழியம் செய்வேன்னு வாக்கு கொடுத்தோம்ல, அதில் நம்ம உண்மை உள்ளவர்களாக இருந்தோமா? வேதம் வாசிக்க ஒப்பு கொடுத்தோம்ல, நான் இத்தனை தியானம் பண்ணுவேன், இத்தனை முறை நான் வேதத்தை வாசிப்பேன் ஆண்டவரேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணோம்ல, அதில் உண்மை உள்ளவளாக இருந்தோமா? நான் எல்லா காரியத்துக்காகவும் ஸ்தோத்திரம் பண்ணுவேன் ஆண்டவரே அப்படின்னு சொன்னோம்ல, அதில் உண்மை உள்ளவளாக இருந்தோமா? உம்மை விட்டு நான் தூரமே போக மாட்டேன், உலக காரியங்களையே ஈடுபட மாட்டேன்னு நம்ம ப்ராமிஸ் பண்ணோம்ல, அதில் உண்மை உள்ளவளாக இருந்தோமா? நீங்கள் எதை வாக்கு பண்ணினீங்க? எவ்வளோ உண்மை உள்ளவர்களாக இருந்தீங்க? இப்போ கண்ணை தோறங்க, இப்போ சொல்லுங்கள், நீங்கள் உண்மை உள்ளவர்களாக இருந்தீங்களா? நம்ம என்ன சேர்த்து நம்ம எல்லாம் உண்மை உள்ளவர்களாக இருந்தோமா? இருந்தோமா? சத்தமாக சொல்லுங்கள். இதெல்லாம் தைரியமாக அக்செப்ட் பண்ணணும். நான் வேதம் வாசிக்கல, ஆண்டவருக்கு முன்னாடி உங்களை அக்செப்ட் பண்ணுறதுல தப்பாகவே எடுத்துக்கக்கூடாது. ஆமேன், ஆமேன். இப்போ நம்ம அநேக காரியங்களை நாம் உண்மை உள்ளவர்களாக இல்லை. ஆனால் கேட்குறேன், சாப்பாடு குறைவு இருந்துச்சா? பொருளாதாரத்தில் பிரச்சனை வந்தப்போ கைவிட்டாரா? வியாதியில் படுத்தப்ப ஓரமாக போட்டாரா? சொல்லுங்க. மனுஷங்க முன்னாடி வெட்கப்படுத்தினாரா? நாம கொடுத்த எந்த ப்ராமிஸையுமே நாம செய்யல, அதில் நாம உண்மை உள்ளவராக இல்லை. ஒரு வாரத்திலே மறந்துட்டோம், அறகுறையா இருக்கிறோம், சரியா செய்ய முடியல. காரணம் நம்ம சுயநலத்தினால, நம்ம மாம்சத்தில் இடம் கொடுத்ததுனால, நாம ஆண்டவரை விட்டு அநேக நேரங்களில் வழி விலகினதுனால அவருக்கு உண்மையா இருக்க முடியல. ஆனா ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்த வார்த்தையில ஒரு நொடி பொழுது கூட அவர் தவறவில்லை. ஆமாவா இல்லையா? அவர் உண்மை உள்ளவரா இருக்கிறார். அவர் கொடுத்த வாக்கு தத்தத்தில் நான் உன்னை போஷிப்பேன்னு வாக்கு பண்ணாரு. வாக்கு தத்தம் நிறைவேற்றினாரா இல்லையா? இன்னைக்கு வரைக்கும் நம்மளை போஷித்து நடத்துகிறார். சில நேரங்களில் பணமே இல்லாமல் நிற்போம், என்ன பண்ணுறதுன்னு திகைச்சு நிற்போம். ஒருவேளை ஆண்டவர் நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ணதில் இதிலெல்லாம் உண்மை உள்ளவனா இல்லை, அதே மாதிரி நானும் உனக்கு எப்படி இருக்க மாட்டேன் அப்படி நினச்சார்னா நம்ம வாழ்க்கை என்ன ஆகிறது இல்லை? அப்போ தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார் என்பதை எப்படி பதர் அறிகிறதுனா, நான் நிறைய காரியங்கள் அவருக்கு ப்ராமிஸ் பண்ணதில் நான் உண்மையில் உள்ளவனா இல்லை, ஆனால் எனக்கு ஒரு குறைவு இல்லாமல் என் எல்லா சூழ்நிலைகளிலும் அவர் என்னோடு கூட இந்த நடத்துகிறார்ல, அதை வச்சு சொல்ல முடியும் அவர் எனக்கு உண்மை உள்ளவராகவே இருக்கிறார். ஆமென். அவர் கொடுத்த வார்த்தையில் ஒரு நாள் அவர் என்ன செய்யலை, மாறலை. அதான் சொன்னார், மனுஷன் மனம் மாறுறதுக்கு நான் யாரும் இல்லைப்பா, நீ எல்லாம் மாறிடுவேன்ட்டார். நீ எல்லாம் மாறுற கேசுரா. இப்போ நல்ல உணர்ச்சி வசப்பட்டு ஆண்டவரே அப்படி செய்வேன் இப்படி செய்வேன், ஒரு வாரம் கழிச்சு தம்பி என்னடா ஆச்சு, போங்க ஆண்டவரே. அதெல்லாம் எவ்வளோ கஷ்டம் தெரியுமா ஆண்டவரே? ஏன்டா அதை ப்ராமிஸ் பண்ணதுக்கு முன்னாடி சொல்ல வேண்டியது என்னடா இல்லை? ஒவ்வொரு நாளும் நான் ஊழியத்தில் நிற்கிறேன்னா என் வெள்ளத்தில் இல்லை, அவருடைய உண்மையில். ஒருவேளை ஆண்டவர் சில நேரங்களில் ஓண்ட இது இல்லைடா, நீ கொடுத்த ப்ராமிஸ் இல்லைடா, அதனால் உன்னை ஊழியத்தோடு தூக்குறேன்னா நினச்சிருந்தாருன்னு வச்சுக்கோங்க, எப்போ என்ன பண்ணியிருப்பார், தூக்கியிருப்பார். ஆனால் அவர் என் மேலே வச்ச உண்மை. சத்தமாக சொல்லுங்களேன், அல்லேலூயா.
அதனால தான் இஸ்ரவேல் ஜனங்கள் பாடுறாங்க, நாங்கள் வனாந்திரத்தில் உண்மை உள்ளவங்களா இல்லை ஆண்டவரே, கானான் தேசத்தில் உண்மை உள்ளவங்களா இல்லை ஆண்டவரே, ராஜாக்களின் காலத்தில் நாங்கள் எப்படிப்பட்டவங்களா இல்லை, உண்மை உள்ளவங்களா இல்லை ஆண்டவரே, நாங்கள் சிறையிருப்பில் இருந்து எங்களை நீங்கள் மறுபடி கொண்டு வந்தீங்க பாருங்க, ஆனால் நாங்கள் உண்மை உள்ளவர்களா இல்லை ஆண்டவரே. ஆனால் நாங்கள் எங்கெல்லாம் உண்மை இல்லாதவர்களா இருந்தோமோ அங்கெல்லாம் நீங்க உண்மை உள்ளவர்களா இருந்து வானத்திலிருந்து மன்னாவை கடைசி வரைக்கும் கொடுத்தீங்க, காடையை கடைசி வரைக்கும் கொடுத்தீங்க, கானான் தேசத்துல சொன்னது மாதிரி கொண்டு என்ன பண்ணீங்க, நிப்பாட்டினீங்க. எங்களுக்காக ராஜாக்களை கொடுத்தீங்க, எங்களுக்காக பிரமாணங்களை கொடுத்தீங்க, தீர்க்க தரிசிகளை கொடுத்தீங்க, சிறையிருப்பிலிருந்து எங்களை விடுதலையாக்கி எல்லாம் கொண்டு வந்தீங்க. ஆனாலும் நாங்க உண்மை உள்ளவர்களா இல்ல. ஆனாலும் நீங்க தலைமுறை தலைமுறையாய் எங்களுக்கு எப்படி இருக்கிறீங்க, உண்மை உள்ளவராய் இருக்கிறீங்கன்னு சொல்லி ஆராதனைக்கு போகும்போதெல்லாம் பாடிக்கொண்டே போறாங்க. இன்னைக்கு நீங்களும் நானும் ஆண்டவரை துதிக்க வேண்டியதில் முக்கிய காரணம் என்ன தெரியுமா, அவர் நமக்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்க மாறிடுவீங்க, ஆனா கர்த்தரோ மாற மாட்டார். சில நேரம் நம்ம ரொம்ப பிஸி ஆயிரும் தெரியுமா. நாள் ஆரம்ப நாட்களில் ஆண்டரோடு கூட அதிக நேரம் பைல் வாசிப்போம், அதிக நேரம் ஜெபம் பண்ணுவோம், அதிக நேரம் அந்த பாட்டிலேயே இருப்போம், வேலை பார்த்தாலும் துதிச்சுக்கிட்டே இருப்போம், எங்கே போனாலும் அந்த பாடு நாவரு இருக்கும், அந்த வசனத்தையே தியானிப்போம். ஆனால் நாளாக 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 என்ன தம்பி ஆண்டு கேட்டால் என்னடா உன் துதி போச்சு, இல்லை ஆண்டவர் நாங்கள் ரொம்ப பிஸி. அவர் பிஸி ஆகிட்டாருன்னா நம்ம குடும்பத்தில் இருக்க 2 பேரை பார்க்குறதுக்கு நம்ம பிஸின்றோம், அவர் உலகத்தையே பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு, அவர் பிஸி ஆக முடியாது. இல்லைடா தம்பி ஒரு வாரம் நான் பிஸி ஆகிட்டேன், உன்னை மறந்துட்டேன் சொன்ன என்னதுக்காகிறது, வசனம் சொல்லுது இமைப்பொழுது இமைய மூடினதுக்கு 70 வருஷம் ஓடி போயிடுச்சுங்க. கண்ணை மூடினதுக்கு எத்தனை வருஷம் ஓடிடுச்சு, 70 வருஷம் சிறையிருப்பில் போயிட்டான். அவர் சொல்றார், இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் மிகுந்த இரக்கங்களா உன்னை மறுபடியும் சிறைப்பு என்ன பண்றேன், சேர்த்து கொள்றேன்னு சொல்லி மறுபடியும் கூட்டிட்டு வர்றார். அவர் கண்ணை மூடினதுக்கு 70 வருஷம். ஒரு வாரம் வெயிட் பண்ணாருன்னா, ஒரு வாரம் நீ இரு பேசாம நான் இன்னொரு ஆளை பார்த்துட்டு வந்துட்டு போனார்னா சொல்லுங்க, இல்லை எத்தனை தலைமுறைகள் தாண்டுமோ தெரியாது, ஆனால் ஒரு இமைப்பொழுது கூட நம்மளை கைவிடாமல் நம்மளை மறக்காம நம்ம கூடவே இருக்கிறார்ல, அது கர்த்தருடைய உண்மை. நான் சொல்றேன், இதுவரைக்கும் இருந்தவர் இனிமேலும் உண்மையாக இருப்பார். சத்தமாமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இதுவரைக்கும் எனக்கு உண்மை உள்ளவராய் இருந்த ஆண்டவர் என் பிள்ளைகளுக்கு உண்மை உள்ளவராய் இருப்பார். என் பிள்ளைகளுக்கு உண்மை உள்ளவராய் இருக்கிற ஆண்டவர் அவங்க பிள்ளைகளுக்கு உண்மை உள்ளவராய் இருப்பார். அவங்க பிள்ளைகளுக்கு உண்மை உள்ளவராய் இருக்கிற ஆண்டவர் தலைமுறை தலைமுறையாய் உண்மை உள்ளவராய் இருக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் உண்மை உள்ள ஆண்டவர். இப்ப சொல்லுங்க, அவர் உண்மை உள்ளவருங்கிறது எவ்வளவு தெரியுது? நல்லாவே தெரியுது பிரதர், இல்ல? அவர் உண்மை உள்ள ஆண்டவர். வேதத்தில் ஒரு நபருடைய வாழ்க்கையிலிருந்து ஆண்டவர் எவ்வளவு உண்மை உள்ளவர்னு சொல்லி லேசா சொல்லி நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். ஆண்டவர் ஒரு வசனத்தை வாசிக்கலாம் சேர்ந்து. எபிரேயர் நிருபம் 11வது அதிகாரத்துக்கு திருப்புங்க. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 11வது வசனம். 11 விசுவாசத்தினாலே சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி கற்பந்தரிக்க பலனடைந்து வயது சென்றவளாய் இருந்தும் பிள்ளை பெற்றாள். ஆமென். சாராள் எதை விசுவாசிச்சாலாம்? வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். பாருங்க, அந்த வார்த்தை நல்லா கவனிங்க. அவர் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணினதுனால அவள் கற்பந்தரிக்க என்ன ஆனாலாம்? வசனம் அழகா சொல்லுது, அவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி கற்பந்தரிக்க பலனடைந்தாள். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையில நிறைய காரியங்கள் கற்பந்தரிக்க வேண்டியது இருக்கிறது. நிறைய காரியங்கள் உருவாக வேண்டியது இருக்குது. நிறைய காரியங்களை பெற்றுக்கொள்ள வேண்டியது இருக்கிறது.
அப்படி பெற்றுக்கொள்ள வேணும்னா, அது நம்ம வாழ்க்கையில உருவாகணும்னா, ஒரு கருப்போல நம்முடைய லைஃப்ல அது வெளியே வரணும்னா, நீங்களும் நானும் கர்த்தர் உண்மை உள்ளவர் என்பதை எண்ண வேண்டும். என் வாழ்க்கையில் அவர் எவ்வளவு உண்மை உள்ளவராக இருக்கிறார், அவர் என் வாழ்க்கையில் எவ்வளவு நல்லவராக இருக்கிறார் என்பதை நம்ம எப்ப எண்ணுகிறோமோ, எப்ப சிந்திக்கிறோமோ, அப்ப வசனம் சொல்லுது, சரீரம் செத்து போனதா இருந்தும் அந்த கற்பம் உயிர் பெற்றது. ஆமென். கற்பத்தை சுமப்பதற்குரிய பலன் இல்லை, கற்பத்தை சுமப்பதற்குரிய வழி இல்லை, கற்பத்தை சுமப்பதற்கு 1% கூட வாய்ப்பு இல்லை. ஆனா அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார் என்று சாராள் எண்ணினபடினால, அதை நம்பினபடினால ஆட்டோமேட்டிக்கா அவள் கற்பமானது உள்ளே உருவாக ஆரம்பித்தது. ஆமென். சாராள் எதனால கற்பம் வந்துருச்சா? எதை விசுவாசிச்சா? வாக்குத்தத்தங்களை செய்தவர் உண்மை உள்ளவர். நிறைய காரியங்கள்ல உங்க வாழ்க்கையில் நீங்க ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணும்னா உங்களுக்கு தேவையான ஒரு விசுவாசம் என்ன தெரியுமா? அவர் உண்மை உள்ளவர். இன்னைக்கு நிறைய பேருக்கு அதுல நம்பிக்கை இல்லை. நம்ம வெளியே நிறைய நேரத்தில் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார், அவர் என்ன நேசிக்கிற நிறைய நேரத்தில் நம்ம வாயில சொல்றோம். ஆனா உண்மையில இருதயத்தில் அவர் என் வாழ்க்கையில கொடுத்தவர் உண்மை உள்ளவர், அவர் என்னை நடத்துவாருங்கிற விசுவாசம் நிறைய பேருக்கு என்ன இல்லைன்னா காணோம். இந்த சாராலும் அந்த வாக்கு தத்தத்தை பெற்ற உடனே அந்த விசுவாசம் வரல. அந்த விசுவாசம் வரல. அதை எடுத்துக்கொள்ளுங்க. ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்துக்கு வாங்க எல்லாரும். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் ஒரு முக்கியமான ஒரு சாப்டர் இல்லை. 3 தேவதூதர்கள் வர்றாங்க, 3 புருஷர்கள் வர்றாங்க. இந்த 3 புருஷர்களையும் ஆபிரகாம் தன் வீட்டுக்கு அழைத்து அவங்களுக்கு நல்ல சாப்பாடு போட்டு அவங்களை இளைப்பாற பண்ணி அவங்கள அனுப்புறதுக்கு ரெடி ஆகுறான். அப்படி ரெடி ஆகும்போது அந்த 3 புருஷர்களும் சாராளை கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு சாராள்கிட்ட அவங்க சொல்ற வார்த்தையை வாசிங்க பார்க்கலாம். 10வது வசனம். அப்பொழுது அவர், ஒரு உற்பவ காலகட்டத்தில் நிச்சயமாய் நான் உன்னிடத்துக்கு திரும்ப வருவேன், அப்பொழுது உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான். இப்போ ஒரு குமாரன் இருப்பான்னு சொன்ன உடனே சாராள் பின்புறமாய் வாசல் உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறா? கேட்டுட்டு இருக்கிறான். இவர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். கரெக்டாக ஒரு குறித்த காலம் இருக்குப்பா, ஒரு உறுப்பு காலகட்டம் இருக்கு. அந்த காலகட்டத்தில் நான் உனக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் நிறைவேறும், நீ பிள்ளையை பெற்றெடுப்ப அப்படின்னு சொல்லி ஒரு வாக்குத்தத்தத்தை இவர் கொடுக்கிறார், ஒரு ப்ராமிஸை கொடுக்கிறார். கொடுத்த உடனே சாராள் இதை கேட்டுக்கிட்டே இருந்தவள், ஆமேன் அல்லேலூயா அப்படி ஆக்கடவுது அப்படியே சொன்னா. வாசிக்க பார்க்கலாம். அப்பொழுது இப்ப சாரா என்ன பண்றான்னா, தன் உள்ளத்தில் என்ன செய்யறா? இப்ப ஒரு சிரிப்பு. என்ன சிரிப்பு? நான் கிளவியா இருக்கேன், எனக்கு வயசாயிடுச்சு, என் புருஷனுக்கும் வயசாகி போச்சு, நாங்கள் 2 பேரும் பக்கா கிளவனாக இருக்கிறோம், என் வழிபாடும் நின்று போச்சு, எல்லாமே முடிஞ்சு போச்சு. இந்த முடிஞ்சு போன காலகட்டத்தில் சாராளுக்கு குழந்தை பிறக்கும், புள்ள பிறக்கும், கற்பம் தரிக்கும்னா யாரும் நம்புவா? சும்மா சொல்லிட்டு போகிறாங்க போல அப்படின்னு உள்ளத்தில் என்ன பண்ணாலாம்? சிரித்தான். யாருக்கு இதை கேட்டாலும் முதல்ல என்ன தான் வரும்? சிரிப்பு வரும் இல்லை? அவள் அதை நம்பவில்லை. தன்னுடைய வார்த்தையை, தன்னுடைய ப்ராமிஸை, தன்னுடைய வாக்கு தத்தத்தை குறித்த காலகட்டத்தில் அது நிறைவேறுன்னு சொல்லி ஆண்டவர் கொடுக்கிறாரு. அதை வாங்குகிற சாராளுக்கு என்ன இல்லை? நம்பிக்கை இல்லை. வாக்கு தத்தத்தை பெறுகிற சாராளுக்கு விசுவாசம் இல்லை. இவ்வளவு நாள் குழந்தை இல்லாமல், இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு, இவ்வளவு நாள் பாதியில் நடந்து வந்திருக்கிறாங்க. ஆனால் ஆண்டு இவ்வளவு நாள் வெயிட் பண்ணி ஒரு நாள் கர்த்தர் கொடுக்கும்போது சாராள் தனக்குள்ள சிரிக்கிறா, இதுக்கப்புறம் எனக்கு குழந்தை பிறக்க வாய்ப்பே இல்லை, என் லைஃப் அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு சொல்லி அந்த ப்ராமிஸை விசுவாசிப்பதற்கு அவளுக்கு கொஞ்சம் கூட என்ன இல்லை? நம்பிக்கை இல்லை. இப்போ கேட்குறாங்க, என்னம்மா நீ நகைச்சியான் அப்படின்னு. இல்லை இல்லை நான்லாம் நகைக்கல. அவங்க சொல்கிறாங்க, இல்லை நீ சிரிச்ச, நடக்காதுன்னு நினைக்கிறியா? இந்த இடத்துல நல்லா கவனிங்க. சாராள் விசுவாசிக்கல,
சாராள் முதல்ல நம்பல. சாராள் அந்த வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொள்வதற்கு நம்ம பாஷை சொல்ல போனா தகுதியே இல்லை. ஏன்? நான் கிளவியா இருக்கேன், நான் வயசாயிடுச்சு, எனக்கு அப்படி நடக்கும் உள்ளத்துல என்ன பண்ணா சொல்லுங்க. என்னன்னா அந்த பிராமிஸை ஏற்றுக்கொள்வதற்கு இவளுக்கு என்னவே இல்லை, இப்ப மனசே இல்லை. தன் சூழ்நிலைகளை பார்த்துட்டு, தன் பலவீனத்தை பார்த்துட்டு, தன் வாழ்க்கையினுடைய எதிர்மறையான காரியங்களை பார்த்துட்டு, ஆண்டவரே இதெல்லாம் என் வாழ்க்கையில் நடக்காது, ஆண்டவரே இதெல்லாம் நிறைவேறாது, நீங்கள் சும்மா என்ன ஒரு 10 வருஷம் உயிரோட இருப்பீங்கன்னு சொல்லுங்க சந்தோஷமா. அப்படியே ஆண்டவரே, சரி ஆண்டவரே. ஆமாவா இல்லையா? இப்போ ஏம்மா உங்கள் வேலைக்காரங்களை ஒரு பிள்ளை நீ தத்தெடுத்துக்கோ, அந்த பிள்ளை உன் பிள்ளைய மாற்றிக்க, அதுக்கு எல்லாத்தையும் எழுதி வை அப்படின்னா, அப்படியே ஆண்டவரே சந்தோஷம் ஆண்டவரே. எப்பா உனக்கு வயசு ஆயிடுச்சு, 100 வயசு ஆயிடுச்சு, சரியா, இன்னைக்கெல்லாம் ஊழியத்துக்கெல்லாம் போக வேணாம், கம்மனு உட்காந்துருங்க, நான் உன்னை போசிப்பேன், அப்படியா, சரி ஆண்டவரே ரொம்ப சந்தோஷம் ஆண்டவரே. இதையெல்லாம் சொல்லுவாருன்னு பார்த்தா மனுஷன் என்ன சொல்கிறாரு? 90 வயசு பாட்டியை பார்த்து, எம்மா உன் வயிற்றுக்குள்ள என்ன வரும்? குழந்தை வருன்றார். இதெல்லாம் நடக்கிற காரியமா? நடக்கிறத பேசுங்க ஆண்டவரே. நிறைய நேரம் நம்ம இப்படி தான், ஆண்டவர் ஏதாச்சும் வாக்குத்தத்தம் கொடுத்தா, ஆண்டவரை கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க, இதெல்லாம் நம்ம ஆட்களுக்கு என்ன வராது, செட் ஆகாது. இன்னைக்கு நிறைய வாக்கு தத்தங்களை நாம இழந்து போவதற்கு காரணம் என்னன்னா, இழந்து போல டிலே ஆவதுக்கு காரணம் என்னன்னா, எனக்கு இது நிறைய பேர் சொல்லுவோம் பார்த்தீங்களா, இவனுக்கெல்லாம் இது வாய்ப்பே கிடையாது, இவங்களுக்கெல்லாம் இந்த ஆசீர்வாதம் ஏதாச்சும் நல்ல ஜெயிச்சு வாங்கிட்டாங்கன்னா, இவனுக்கா இவன் எப்படி ஜெயிச்சான், இவனால ஓடவே முடியாது, இவனால வண்டி ஓட்டவே முடியாது, இல்லை இவனால இவனுக்கு தகுதியே கிடையாது. இதுதான் மனுஷனுடைய எண்ணம். ஆண்டவர் நம்ம கையில் கொண்டு கொடுத்தா, இப்ப நான் கேட்கிறேன், ஆண்டவர் இந்த பட்டணத்திலேயே உங்களை பெரிய அதிகாரியாய் மாற்றுவார். எவ்வளவு நேரம் யோசி ஆமேன்னு சொல்றீங்க பத்தியில. என்னை ஆண்டவரே, சாராள் அந்த வாக்கு தத்தத்துக்கு உண்மை உள்ளவளா இல்லை. ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணா தெரியுமா, அவளுக்குள்ள அவர் உண்மை உள்ளவருங்கிற விசுவாசத்தை கொண்டு வர்றதுக்கு, சாராள் நீ நான் கொடுத்த வாக்கு தத்தை நீ ஏற்றுக்கொள்ளலை, நீ சிரிச்சிட்ட, நீ அதை நீ பெற்றுக்கொள்ளலை, அதை விசுவாசிக்கலை. ஆனால் உடனே சாராள், கொண்டா அந்த வாக்கு தத்தை நான் திரும்ப வாபஸ் பண்ணிக்கிறேன், நீ இப்படியே இருன்னு சொல்லிட்டு என்ன செய்யலை, மறுபடியும் தெளிவாக சொல்லிட்டு போனாங்க, நீ சிரிச்சாலும் பரவாயில்ல, உனக்குன்னு நான் வச்சிருக்கிற ஆசீர்வாதத்தை நிச்சயமாக உனக்கு என்ன செய்வேன், தருவேன். ஆமேன். சத்தமா ஆமேன் சொல்லுங்க. சில நேரங்களில் நீங்க விசுவாசிக்க முடியாமல் தடுமாறும் போது, இப்ப சாராளுடைய வாழ்க்கையில் அதுதான், அவ வேணும்னு என்ன செய்யல, விசுவாசிக்காம இல்ல, சூழ்நிலை அவளை நெருக்குது, அவளை பார்த்தா எல்லாம் 100% ஆப்போசிட்டா இருக்குது, அவளால் அதை நம்பவே முடியல, ஏற்றுக்கொள்ளவே முடியல. ஆண்டவர் பார்க்கிறாரு, சாராள் இருக்கிற சூழ்நிலை எதிர்மறையான சூழ்நிலை தான், அவ அந்த டைம்ல விசுவாசிக்க முடியலங்கிறதுக்காக அந்த வாக்குத்தத்தை நான் எடுக்க போறதல்ல, அதே சாராளுக்கு நான் எந்த இடத்துல கொடுத்தேனோ, எந்த காலத்தில் நிர்ணயிச்சனோ அதே காலத்தில் அவள் ஒரு பிள்ளையை பெற்றெடுப்பாள். ஆமேன். அந்த வாக்குத்தத்தை கொடுத்தார். அவளை விசுவாசிக்க வைக்கிறதுக்கு அடுத்த அதிகாரத்தில் கர்த்தர் அற்புதத்தை செஞ்சார். நீங்க 19ஆம் அதிகாரம், சரி வாசிங்க பார்க்கலாம். நீங்க 19ஆம் அதிகாரத்தில் நீங்க சரி 20ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா, இங்க அபிமெலேக்குங்கிற ஒரு ராஜா இருக்கிறான். அந்த ராஜாவுடைய பட்டணத்துக்கு ஆபிரகாமும் சாராளும் கூட எல்லாம் போறாங்க. அங்க ஒரு அபிமெலேக்கு சாராளை ஆபிரகாம் சகோதரி எங்க கூட்டு போயிட்டாரு, வீட்டுக்கு கூட்டு போயிட்டார். கூட்டி போய் ஆண்டவர் எச்சரிச்ச உடனே மறுபடியும் கூட்டு வந்துட்டார். கூட்டு வந்து 2 திட்டிட்டு போடா நீ உன் மனையை கூட்டு போன்னு சொல்லி சத்தம் போட்டு விட்டார். சாராளை திட்டின உடனே இவன் சாராளம் திட்டினான், இந்த நான் கொடுக்கறது உனக்கு எப்படி இருக்கட்டும், முக்காடா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஹார்டா நடந்துக்கிட்டார் ராஜா. ஆண்டவர் பார்த்தார், என் பிள்ளையாடா நீ தொடர, உன் வீட்டில் ஒருத்தருக்கும் பிள்ளை பிறக்காதுன்ட்டார். 9 மாசம் நிறை கர்ப்பிணிகள், 9 மாசம் நாளைக்கு குழந்தை பிறக்கணும், பிறகல. 1 வாரத்தில் குழந்தை பிறக்கணும், பிறகல. எல்லாம் பிள்ளைய கர்ப்பிணியா இருக்கிறவங்க எல்லாரும் வயிற்றுல எதை வச்சுட்டு இருக்கிறாங்க. இப்ப சொல்லுங்க, குழந்தை அங்க இருக்கிற மருத்துவ சிக்கலுக்கெல்லாம் டவுட்டு, என்னடா இது இந்த நேரத்தில் இந்த குழந்தைகள் பிறந்திருக்கணுமே. அப்போ ராஜாவுக்கு ஒரு டவுட், என்ன நடக்குதுங்க, ஏன் குழந்தைகள் பிறக்கல, ஏன் என்ன பிரச்சனை தெரியல, எல்லா கற்பமும் அடப்பட்டு நிற்குது.
வயிறு ஓப்பன் ஆக மாட்டேங்குது, குழந்தைகள் வெளியே வர மாட்டேங்குது. 9 மாசம் ஆயிடுச்சு, 10 மாசம் ஆயிடுச்சு, சில பேருக்கு கற்பமே உருவாகல, என்ன நடக்குதுன்னே தெரியல. அப்பதான் அவனுக்கு விளங்குது, நான் யாரை திட்டினேன், யாருக்கு விரோதமா பேசினேன்? சாராளுக்கு. இப்போ சாராளை எல்லாரும் கூப்பிடுங்க. சாராளு மாபுரம் வர்றாங்க. வந்து அந்த அரண்மனையில் இருக்கிற எல்லாருக்கும் கையை வச்சு ஜெபம் பண்ணதுக்கு அப்புறம் வசனம் சொல்லுது, குழந்தைகளை பெற்றெடுத்தார்கள். இப்போதான் சாராளுக்கு ஒரு புத்தி வருது. என்ன தெரியுமா? கர்த்தர் உண்மை உள்ளவர். என்னை கொண்டு அநேகருக்கு குழந்தை கர்த்தர் கொடுப்பார்னா, அவர் எனக்கு சொன்ன வார்த்தையை நிச்சயம் என்ன பண்ணுவார்? உங்களை உண்மை உள்ளவர்களாக மாற்றுறதுக்கு அவர் என்னெல்லாம் பண்ண வேண்டியிருக்கு தெரியுமா? உங்களை விசுவாசிக்க வைக்கிறதுக்கு அவர் வேலை பார்க்க வேண்டியிருக்கு. சாராள் இப்போ நம்ப ஆரம்பிக்கிற என்ன? அவர் உண்மை உள்ளவர். எனக்காக இவ்வளவு யுத்தம் பண்ணார்னா, இந்த கிழவிக்காக ஒரு தேசத்தினுடைய கற்பத்தை கர்த்தர் அடைச்சார்னா, என் கற்பத்தை நிச்சயம் அவர் என்ன பண்ணுவார்? திறப்பார். அடுத்த அதிகாரம் முதல் 2 வசனத்தில் சொல்லுது. 21ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்தை வாசிங்க, ஜெபம்லாம். கர்த்தர் தாம் சொல்லி இருந்தபடி என்ன ஆனாரு? எப்படி? கர்த்தர் தாம் என்ன சொன்னாரோ அந்த சொன்னதுல அவர் மாறவே இல்லை. அடுத்த வசனத்தை வாசிங்க. கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்தருளினார். முதல்ல சொன்னாரு தான் சொல்லியபடி, சொன்ன வார்த்தையின்படி. இரண்டாவது உரைத்தபடி, அதை மறுபடியும் சாராளுக்கு நினைவுபடுத்தினாராம். அந்த நினைவுபடுத்தின வார்த்தையின்படி. அடுத்தது வாசிங்க. என்ன காலத்துல? சத்தமா சொல்லுங்க, என்ன காலத்துல? அவள் உண்மை இல்லைங்கிறதுக்காக காலத்தை கர்த்தர் மாற்றல. அவள் உண்மை இல்லைங்கிறதுக்காக வார்த்தை அவர் குறைக்கல. அவள் உண்மை இல்லைங்கிறதுக்காக உரைத்ததையாத்தான் அழிச்சிட்டு வேற ஒன்ன சொல்றேன்னு அவர் சொல்லல. சாராள் உண்மை இல்லாதவளா இருந்தும் அவளை விசுவாசிக்க வைத்து தான் சொன்னதை கர்த்தர் சாராளில் வாழ்க்கையில் நிறைவேற்றினார். அல்லேலூயா. நாம் உண்மை இல்லாதவர்களாய் இருந்தாலும் அவர் உண்மை உள்ளவராகவே. ஆமென். சொல்லுங்க, நான் உண்மை இல்லை, அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். இது எவ்வளவு பெரிய கிருபை தெரியுமா? எல்லாம் எளிமை நிற்கலாமா? எல்லாரும் எளிமை நின்று. இந்த உண்மை கடந்த 6 மாதம் இருந்துச்சு, வருகிற 6 மாதமும் தொடரும், வருகிற வருடங்கள் தொடரும், வருகிற தலைமுறைகள் தோறும் தொடரும். கர்த்தர் உங்கள் மேலே உண்மை உள்ளவராக இருக்கிறார், உண்மை உள்ளவராக இருக்கிறார். இந்த உண்மை மாறாது, இந்த உண்மை மாறாது. சிஸ்டர், பிரதர், உங்களுக்குன்னு வச்சிருக்கிறத ஒரு மனுஷனும் பெற்றுக்கொள்ள மாட்டான். உங்களுக்குன்னு வச்சிருக்கிற வேற ஒரு மனுஷன் ஒரு கொடுப்புக்க போகிறதில்லை. எந்த மனுஷனும் உங்களுடைய தடை செய்ய முடியாது. கர்த்தர் உங்களுக்குன்னு வச்சிருக்கிற ஒரு உண்மை உள்ளவராக இருக்கிறார். இப்போ கேள்வி என்ன தெரியுமா? நான் எந்த அளவுக்கு உண்மை உள்ளவனாக மாறணும்? இந்த அன்பெல்லாம் நினைக்கும் போது நான் அன்றுக்கு உண்மை உள்ளவனாய் மாறணுமே, நான் அன்றுக்கு உண்மை உள்ளவர்களாக இருக்கணுமே. அவர் நம்ம இடத்துல உண்மை எதிர்பார்க்கிறார். சில நேரங்களில் நம்மளால் உண்மை இல்லாதவர்களாக இருந்தாலும், நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்க முடியாட்டாலும், அவர் நம்மளை உண்மை உள்ளவர்களாய் மாற்றுவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். சாராள் முதல்ல விசுவாசிக்க முடியல. சூழ்நிலைகளை பார்த்தா, பலவீனத்தை பார்த்துட்டு, ஐயோ இந்த வார்த்தை என்னால் நம்ப முடியலன்னு சொல்லி அவள் ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தா. ஆனா கர்த்தர் அடுத்த 2 அதிகாரங்களுக்குள்ளேயே சாராளை கொண்டு கர்த்தர் பெரிய காரியத்தை செய்து அவளை விசுவாசிக்க வைத்து அவளுக்குள்ள நம்பிக்கையை வர வைத்து, இப்ப சாராள் சொல்றா, நான் உண்மை இல்லாதவராய் இருந்தோம் அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார் என்று விசுவாசித்த பொழுது அவளுடைய கற்பம் உயிரடைய ஆரம்பித்தது. கற்பம் உயிரடைய ஆரம்பித்தது. இன்னைக்கு கர்த்தர் உங்க கற்பங்களை உயிரடைய பண்ண போகிறார். உங்க ஆசீர்வாதங்களை உயிரடைய பண்ண போகிறார். வெகு நாட்களாய், பல நாட்களாய் வராத காரியங்களை கர்த்தர் உங்க வாழ்க்கையில உருவாக்க போகிறார். அதுக்கு ஒரே ஒரு அறிவு தான், என் தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். என் தேவன் என் குடும்பத்துக்கு உண்மை உள்ளவர், என் பிள்ளைகளுக்கு உண்மை உள்ளவர், அவரின் சபைக்கு உண்மை உள்ளவர், அவர் எனக்கு உண்மை உள்ளவர் என்கிற அறிவு எப்பொழுது நமக்குள்ள வருதோ அப்பொழுது நம்முடைய கற்பங்கள் எல்லாம் திறக்க ஆரம்பிக்கும்.
ரபல ரம ஷகல ரதல ரபபபா. ஹalleluya. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே என்ன உண்மை உள்ளவனாய் மாற்றுங்க ஆண்டவரே, என்னை உண்மை உள்ளவனாய் மாற்றுங்க ஆண்டவரே, என்ன உண்மை உள்ளவனாய் மாற்றுங்கப்பா. நீங்க எங்களுக்கு உண்மை உள்ளவராய் இருக்கிறீங்க. எல்லா 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 காரியத்திலும் நீங்க எங்களுக்கு உண்மை உள்ளவராய் இருக்கிறீங்க. ஹalleluya, 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 ஹalleluya. நீர் உண்மையுள்ள ஆண்டவர், எங்களை உண்மை உள்ளவர்களாய் மாற்றுங்கப்பா, எங்களை உண்மை உள்ளவர்களாய் மாற்றும். இதை பார்க்கும் போதெல்லாம் ஒன்னே ஒன்று எங்களுக்கு தோணுது ஆண்டவரே, நாங்கள் இன்னும் உண்மை உள்ளவர்களாய் மாறணும். எங்கள் ஜெபத்தில் நாங்கள் உண்மை உள்ளவர்களாய் மாறணும். எங்கள் அர்ப்பணிப்பில் நாங்கள் உண்மை உள்ளவர்களாய் மாறணும். கர்த்தருக்காக எழும்ப வேண்டிய காரியங்களில் நாங்கள் உண்மை உள்ளவர்களாய் மாற வேண்டும். ஹalleluya. இந்த மாதம் உங்களை நீங்களே அலசி பாருங்க. ஒரு காரியம் நினைவு சொல்கிறேன், நீங்கள் ஆண்டவருக்கு நீங்கள் கொடுத்த ப்ராமிஸை எழுதுங்க. ப்ராமிஸை எழுதுன இதில் எவ்வளோ உண்மை உள்ளவனாக இருக்கிறேன், நான் இதை என்ன எவ்வளோ செஞ்சுருக்கிறேன், எவ்வளோ பண்ணியிருக்கிறேங்கிறத நீங்கள் அனலைஸ் பண்ணி பாருங்கள். ஒரு பக்கம் ஆண்டவர் உங்களுக்கு செஞ்சதை பாருங்கள். நம்ம உண்மையில் உண்மை உள்ளவர்களாக இருக்கிறதுல ஜீரோவாக தான் இருப்போம். அவரோ உண்மை உள்ளவரில் பரிபூர்ணம் உள்ளவராக இருக்கிறார். கரங்களை உயர்த்தி தலைமுறை தலைமுறையாய் எங்கள் அடைக்கலமானீரையா, முற்பிதாக்கள் ஆராதித்த எங்கள் பரிசுத்த தெய்வம் நீரே. தலைமுறை தலைமுறையாய் எங்கள் அடைக்கலமானீரையா, முற்பிதாக்கள் ஆராதித்த எங்கள் பரிசுத்த தெய்வம் நீரே. ஆமாண்டவரே, இந்த மாதம் நீர் எங்களுக்கு கொடுத்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்கு உண்மை உள்ளவராய் இருந்தது போல இனி நீர் உண்மை உள்ளவராய் இருக்க போகிறீங்க. எங்களை பலப்படுத்த போறீங்க, எங்களை பாதுகாக்க போறீங்க. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்களும் இந்த மாதம் முழுவதும் எங்களை எந்த அளவுக்கு உண்மை உள்ளவர்களாய் மாற்ற வேண்டுமோ அந்த காரியங்களாம் உண்மை உள்ளவர்களாய் மாற்றும்படி எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே.